என்ன நெட்டவழி வீட்டில் சமையல்லாம் முடிஞ்சுதாட்டி? நானா சோறு கறி பொங்கிட்டு இருக்கேன், அந்த கிளவி தான் செய்யும். எனக்கு ஒரே ஒரு உதவி பண்ணதாட்டி, கிச்சனில் போய் ரெண்டு தக்காளி மட்டும் எடுத்துட்டு வாட்டி. ரசம் வைக்க தக்காளி இல்லை. தக்காளி விற்கிற விலைக்கு 2 தக்காளியா? கிளவினை அடிச்சு கொண்டு போடும். ஆமாம், அது தக்காளியை தங்க மாதிரி பொத்தி பற்றி டப்பாலெல்லாம் போட்டு பூட்டி வச்சிருக்கு. நேற்று ஒரு 1/4 கிலோ தக்காளி வாங்கிட்டு வந்தார் பாபு. அதை வந்து பீரோக்கில் போட்டு பூட்டி வச்சுட்டு நான் எடுத்து தின்றுவானா. நீங்களாம் அப்படி பேசுனா நாங்களாம் நிறைய செய்ய முடியும்? உங்களுக்கு இருக்கிற வசதிக்கும் ஆஸ்திக்கும் அந்தஸ்துக்கும். ஆஸ்தி அந்தஸ்தா? வீடு வாடகை வீடு. ஆமாம், 7 கடன் இருக்குது. என்னத்தையாவது பேசணும்னு பேசாதியோ. தக்காளி வேணால் கடையில் போய் ஒரு 100 ரூபா கொடுத்து ஒரு தக்காளி வாங்கிடுங்க. எப்பா தக்காளி விற்கிற விலையை பார்த்தா தக்காளின்னு சொல்லதுக்கே பயமா இருக்கு. அப்படி விலை விற்குது, என்னத்தை சொல்லப்போ. இன்னைக்கு வெறும் புளியை கரைச்சி ரசத்தை வச்சு நெட்டக்காலம் மோரையில் ஊற்ற வேண்டியதான். புருஷனை பிடிக்கவே பிடிக்காது, அப்புறம் எதுக்கு அவருக்கு தக்காளி அது இதுன்னு தேடிட்டு இருக்கியோ? இருக்கிறத போட்டு குழம்பு வைங்களேன். புருஷனை பிடிக்காது, ஆனால் என்ன எனக்கு பிடிக்குமே. ஐ லவ் மை செல்ஃப். எனக்கு பிடிச்ச மாதிரி குழம்பு வச்சு சாப்பிட மாட்டி. அப்போ அதுக்கு துட்டு கொடுத்து தக்காளி வாங்கி வைக்கணும். சும்மா எரிச்சல் படுத்திட்டு இருக்காதீங்கக்கா. என்ன ஒரு வண்டி வருது, உள்ள ஒரு ஆப்பிரிக்கா மண்டையா இருக்கான். யக்கா, இங்க வடிவுக்கரசி மேடம் வீடு எங்க இருக்கு? வடிவுக்கரசி மேடமா? அந்த சொறி கிளவி பேர் தானட்டி? ஏக்கா உங்களுக்கு ரொம்ப வாய். அந்த பாட்டி எதுக்கு சொறி கிளவிங்க? அது காதில் கேட்டால் உங்களை அவ்வளோதான் குடல உருவி மாலை போட்டுரும். ஏடி அது கணேசன் தாத்தா பொண்டாட்டி தானட்டி? ஆமாம். ஏன்னா நேராக போய் சாப்பிட்ற கை பக்கம் திரும்பினீங்கன்னா ஒரு ரோடு போகணும். அங்கேருந்து அப்புறமா திருப்பி சாப்பிட்ற கை பக்கம் திரும்பி போனீங்கன்னா இன்னொரு ரோடு வரும். அங்கேருந்து நேராக போனீங்கன்னா ஒரு பெரிய வீடு இருக்கணும். பார்த்தாலே தெரியும் பெரிய வீடு. அதானே வடிவுக்கரசி பாட்டி வீடு. பாட்டி ஆவுக, நான் கொஞ்சம் வயசாளுன்னு நினைச்சேன். சரிம்மா, நன்றி. ஏ கடவுளே 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 கடவுளே, ஏன் அம்மாடியோ ஊரில் உள்ள அம்பிட்டு தக்காளி முன்னாடி ஏற்றிட்டு போகிறான் மொட்டையன். என் அம்மா அந்த கிளவி இவ்வளோ தக்காளியை வாங்கி என்ன டீ செய்ய போகுது? எப்பா இவ்வளோ தக்காளியும் கொடுத்து நம்ம ஊரில் உள்ள அவ்வளோ பேரும் தக்காளி ரசம் வச்சிடலாம் போலையே. வடிவுக்கரசி பாட்டி சரியான பணக்காரியில் அவங்க தோட்டத்தில் இருக்கிற தக்காளியை எடுத்துகிட்டு போகுமா இருக்கும். அம்மா இதெல்லாம் வித்தாலே பெரிய கோடீஸ்வரன் ஆயிரலாமே. இம்பிட்டு தக்காளி வீட்டுக்கு எடுத்துகிட்டு போகுது, பிழைக்க தெரியாத கிளவி. நானாக இருந்தால் இப்போ தக்காளி விலை யார் இருக்குது பற்றியா? 160 ரூபாய் 260 ரூபாயை பார்த்தா அவ்வளோத்தையும் விற்று நல்லா துட்டு சேர்த்துருவேன். அதான் உங்களுக்கு கிடைக்கல, ஆளும் மண்டையும் பாரு. வந்துட்டியா? சீக்கிரம் சீக்கிரம், யாரும் பாத்துறாம அதுக்குள்ள எல்லா தக்காளியும் உள்ள இறக்கணும். இறங்கி சீக்கிரம். எப்பா இவ்வளோ தக்காளியும் உள்ளே அடுக்கி வைக்க போகுது பத்தியலாக்கா. எம்மாடி, ஒரு தக்காளி கொடுத்தா கூட போதுங்க, அன்றைக்கி ஓடி போய் சட்னி வச்சுருவேன். பேர் எடுப்பா கிளவி, எவ்வளோ தக்காளியும் பதுக்குதால. இது சந்தையில் கொண்டு விற்ற மற்றவங்களுக்கு விலையாவது குறையும்ல. இப்படி இவங்கெல்லாம் பதுக்க தான் விலைவாசி கூட்டிகிட்டு போகுது. எப்பவும் போல காயெல்லாம் ரெடியானதும் கடையில் தானே கொண்டு விற்பா. அன்றைக்கி வீட்டில் பதுக்குறா கிளவி சரியான ஆள்ட்டி. கீதாக்கா இவ்வளோ அறிவாக பேசுகிறத முதல் தடவையாக கேட்க. பரவாயில்ல. மேடம், உங்களை விசாரிச்சேன். உங்களை வந்து பாட்டிங்காவோ? நீங்க மேடம் தானே நான் நினைச்சேன். எந்த பேதி எடுப்பாடி பாட்டின்னா செருப்புகளை தேடிக்கணும் அவ்வளோகளை. அவங்க 2 பேரும் எனக்கு அடையாளம் தெரியும், நான் காட்டுறேன். யாத்தாடி இந்த மண்டையை மாட்டி விட்டுருவோம்ல. ஏக்கா வாங்க ஒளிஞ்சிருப்போம், தக்காளியெல்லாம் போட்டு அப்புறம் பார்த்துக்கிடுவோம். மேடம், எனக்கு ஒரு 1 கிலோ மட்டும் தருவீங்களா? உன் வேலைக்கு உண்டான கூலியை மட்டும் வாங்கிக்கோ. தக்காளியை பற்றி கேட்குற வேலை வச்சுக்கூடாத. தக்காளி கொண்டு மண்டல அடிச்சிருவேன். அந்த மண்டல அடிக்கிற தக்காளி அவனுக்கு கொடுக்க வேண்டியதானே. சரியான ஆளு. சீக்கிரம் 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 கூட ஒண்ணு கொண்டு அவ்வளோத்தையும் அடிக்க வை. சீக்கிரம் ஓடு. சரி மேடம். ஊருக்கு அரைச்சிருக்கே எவ்வளவு வந்திருக்காளான்னு போய் பார்த்துட்டு வருவோம். பந்துருவாளுகளை பேய் மாரி. ஒளிஞ்சுக்குங்க. இவளுக்கு கண்ணே பொல்லாத கண்ணுப்பா. ஒரு தீ பார்த்தாலும் போச்சு. வேகமா நடப்பா, நின்னுகிட்டே இருக்கு அசம்பந்த மாதிரி. நிறைய தக்காளி இருக்கு, தோட்டத்துல விளைஞ்சதெல்லாம் இங்க கொண்டு வந்தாச்சு. தக்காளி விலை கூட இதை நல்லா பதுக்கி வச்சுட்டு அதுக்கப்புறம் சந்தையில நிறைய ரேட்டுக்கு வித்துட்டோம்னா நல்ல காசு பார்க்கலாம். இந்த வாட்டி சூப்பர். தாய் தந்த பிச்சையிலே பிறந்தேன் அம்மா, இன்று நீ தந்த பிச்சையிலே வளர்ந்தேன் அம்மா. எப்போ பார்த்தாலும் பிச்சைக்கார பாட்டு தான். ஏக்கோ என்ன பண்ணிட்டு இருக்கியோ? என்னட்டி நீ இந்த 7 நாட்டு சனி கூட வர? நீ பங்கஜ கூட தானே வருவ? ஆமாம் என்னையவே பேசிக்கிட்டே இரு. அங்கே தக்காளி வண்டியா போகுது. என்னது டி தக்காளி வண்டியா போகுதுங்க? என்னது? ஆமாக்க, வடிவுக்கரசி பாட்டி வீட்டில் ஒரு லாரி பூரா தக்காளி போதுக்கா. தோட்டத்தில் விளைஞ்சதை விற்காம கிளவி அப்படியே வீட்டில் கொண்டு வந்து பதுக்கி வைக்கக்கா. அப்புறம் சொல்லிட்டு நிற்கு, இதை கொண்டு போய் நிறைய ரூபாய்க்கு விற்கணும், அதிகமான விலைக்கு இந்த ட்ரிப்பு விற்றா தான் விற்றபடி நிறைய ரூபா வரும் அப்படிங்க. எல்லோரும் தக்காளி வாங்க முடியாமல் எவ்வளோ அவதிப்பட்டுக்கிட்டு இருக்கோம். இந்த கிளவிக்கு இருக்கிற சொத்து காணாதுன்னு எப்படிலாம் பிளான் போடுது. அநியாயத்தை கண்டு பொங்கி எந்திரிச்சிருவா இந்த எலிச்சக்கா. வாங்கட்டி போய் என்னன்னு போய் பார்ப்போம். முந்தானக்குள்ள வச்சு 3 கிலோ தக்காளி எப்படியாவது எடுத்துடணும். காரணம் இல்லாமல் கீதா வரமாட்டா. எப்படியாவது ஒரு 5 கிலோ தக்காளியாவது எடுத்துடணும்னு நினச்சிருப்பியட்டி. 5லாம் ஒன்றும் இல்லைண்ணே, 3 தான் நினச்சேன். அதானே ஏதாவது தேத்திட்டு போயிடணும்னு நினப்பேன். சரி போ. கொண்டையில் தாளம்பூ நெஞ்சிலே வாழைப்பூ கூடையில் என்ன பூ சீப்பு என் மண்டையில சீப்பு. என்ன ஒரு கன்றாவியான பாட்டு. பங்கோஸ் என்ன பண்ணிட்டு இருக்க? வாங்கக்க தலைச்சி விட்டு இருக்கேன்.
எக்கா வடிவுக்கரசி பாட்டி வீட்டில் லாரி லாரியாக தக்காளி வந்து இறங்கியிருக்கு. எல்லாத்தையும் சந்தைக்கு விற்க விடாமல் வீட்டிலே பதுக்கி வைக்குதான். வாங்க என்னன்னு போய் பார்ப்போம். அவங்க தோட்டத்துல விளைஞ்ச தக்காளி அவங்க பதுக்குறாவோ என்னவும் சிறவோ நமக்கு நெட்டி வந்திருக்கு. மெண்டல் கணக்கா பேசக்கூடாதுமா. விற்க போறதை விற்க போகணும். பதுக்கி வச்சுட்டு ஒரு வாரமோ ஒரு 10 நாளோ கழிச்சு அதை விலைவாசி அதிகப்படுத்தி விற்கிறது ரொம்ப தப்பு. இதுதான் மக்களை வந்து கஷ்டத்துல அல்லாட விடுது. இது வந்து ஒரு குற்றம் தெரியுமா? உடனே விற்க போகாம அது பதுக்குது. ஏன்னா இப்ப தக்காளி விலை கூடிக்கிட்டு இருக்கு, அதான் அப்படி செய்யுது. நம்ம போய் நியாயத்தை கேட்போம். ஏக்கா எனக்கு எதுவுமே விளங்கலை ஏக்கா. உங்களுக்கு என்னைக்குதான் விளங்கிருக்கிறீங்க, விளங்க கூட மட்டும் வாங்க. ஆமாக்கா நீங்கள் வாங்க, நாங்கள் சேரதை மட்டும் பாருங்க. இவளுக்கு கூட போகவும் பயமாலாம் இருக்கு. என்னத்தையாவது இந்த நெட்ட வழியும் கீத்தாலும் களவாண்டுட்டு ஓடிடுதாவோ. இவங்க கூட சேர்ந்த பாவத்துக்கு நம்மள அடி வாங்கி சாவதும். சரி வாங்க போவோம். எக்கா பத்தியிலக்கா இது தக்காளி வண்டியை அப்படியே நம்ம எடுத்துட்டு ஒரு மக்கள் இருக்கிற இடத்துக்கு கொண்டு போயிடுறோம்க்கா. அங்கே கொண்டு நிற்க விட்டு வித்துருவோமாக்கா. கடவுளே, எம்பிட்டு தக்காளி தக்காளி மழையே இங்கதான் இருக்கு போலயே. எப்பா நமக்கு ஒரு 5 கொடுத்தா கூட 5 நாளைக்கு குழம்புக்கு வச்சுக்கிடுவேனே. வாயை பழந்ததெல்லாம் போதும், எடு வண்டிய கொண்டு போய் சந்தையில வித்துருவோம். ஏக்கா அடுத்தவங்க தக்காளியை நம்ம எப்படிக்கா விற்க முடியும்? நீங்க என்ன லூசாக்கா? வித்துருவோம். நார்மலா ஒரு தக்காளி எவ்வளவு இருக்கும்? கிலோ 40 ரூபா 50 ரூபா இருக்குமா? ஒரு 60 ரூபா போட்டு வித்துட்டு அந்த காசை கொண்டு பாட்டிகிட்ட கொடுத்துருவோம். அம்பிட்டு தானே மக்களுக்கு தக்காளி கிடைச்ச மாதிரி ஆச்சு, நம்ம பாட்டிக்கிட்ட காசு கொடுத்த மாதிரி ஆயிடுச்சு. ஏக்கா இதெல்லாம் நம்ம எதுக்குக்கா செய்யணும்? நமக்கு தேவையாக்கா? ஏன்னா அந்த பாட்டிகிட்ட கிட்ட ஒரு 4 தக்காளியை வாங்கிட்டு வீட்டுக்கு போவோம். அப்படிலாம் ஒதுங்க முடியாதுக்கா, அப்படிலாம் ஒதுங்க முடியாது. ஆமா, அநியாயத்தை பார்த்தா பொங்கி எந்திரிக்க தான் செய்யணும். பார்த்துக்கிடுங்க. மரியாதையா வண்டியை தூக்கிட்டு வாங்க, போய் நம்ம வித்துருவோம். ஏம்மா இன்னைக்கு என்ன பஞ்சாயத்துல இருந்து யார்கிட்ட முதுகுல அடி வாங்க வைக்க போறாவளோ தெரியலையே. பங்கூசி இப்படிதான் ஏதாவது உளறிக்கிட்டே இருக்கும். ஏட்டி யாருங்க எல்லாரும் வண்டி மேல, வண்டியை தூக்குங்க தூக்குங்க தூக்குங்க. தக்காளியோ தக்காளி, தக்காளியோ தக்காளி. எங்க சீக்கிரம் வாங்க, வியாபாரத்துக்கு போவோம். இந்த ஆரம்பிச்சிட்டாளவுல அந்த வாரண்டி. பங்குசு நீ ரொம்ப தக்காளியில உட்காந்துடாதம்மா. தக்காளி பூரா பிஞ்சு நசுங்கி போயிரும். அப்புறம் தக்காளி சூசு தான் கொண்டு போய் விற்க முடியும். இவரு வாரமா உட்காந்துக்க, நான் போய் லாரி எடுக்க. ஏக்க லாரிலாம் ஓட்டுவீங்களோ? ஆமாட்டி, அது ரொம்ப சிம்பிள். உட்காரணும், சாவி ஆன் பண்ணணும், அதை ரவுண்டா ஒன்று இருக்கும் தெரியுமா, வட்டமா ஒன்று அதை பிடிச்சி நல்லா திருக்கி விட்டே இருக்கணும், வண்டி போயிடும். சரி சரிக்க. ஏக்கா வண்டியை எடுங்க, நாங்க ஏறிட்டோம். ஏம்மா தக்காளி சூஸ் கொட்ட ஆரம்பிச்சுட்ட? பங்குஸ்மா கொஞ்சம் டிக்கி தூக்கி உட்காந்துக்கம்மா, இல்லைன்னா தக்காளி பூரா வீணாயிரும். சரிக்க. டோர் டோர் டோர். பேதி எடுப்பாளவோ என் தக்காளியெல்லாம் தூக்கிட்டு ஓடத அளவுல லாரியோட. கடவுளே, என்ன நில்லுங்க நில்லுங்க நில்லுங்க. இறங்குகிட்டே குந்தாணிகளா, வியாபாரத்தை பார்ப்போம். தக்காளி 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 கிலோ 60 ரூபா, கிலோ 60 ரூபா. வெளியெல்லாம் 120 ரூபா, கிலோ 60 ரூபா. வாங்கம்மா வாங்க, வந்து வாங்கிட்டு போங்க. ஏழைகளுக்கு உதவுறதா எங்களுடைய முதல் வேலை. ஏக்கா ஏழைக்கு உதவுறதுன்னா நம்ம சொந்த காசை தானக்கா நம்ம உதவி செய்யணும். அடுத்தவங்க தக்காளியை தூக்கிட்டு வந்து நம்ம விற்கிறது நியாயம் இல்லையாக்கா? 4 பேருக்கு நல்லது பண்ணோன்னா எதுவும் தப்பு இல்லை. டொன்டன் டொன்டன் டொன்டோ டாயிங் டொன்டோ டாயிங். எதையாவது பேசி பேசியே நம்மளே இழுத்து விட்டுருவாவோ. தக்காளி 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 தக்காளி, சூப்பரான தக்காளி, சுவையான தக்காளி, ஏழை மக்களுக்காக இறங்கி வந்த தக்காளி. வாங்க 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 வாங்க, வாங்கிட்டு போங்கம்மா. வாங்கம்மா வாங்கம்மா. ஒரு கூடை 300 ரூபா மட்டும்தாம்மா. 1 கிலோவே 150 ரூபா விற்கிற இந்த காலத்தில் ஒரு கூடையே 300 ரூபாய்க்கு தரோம். வாங்கம்மா வாங்க. இவன் கோவரத்தை பார்த்தா அவ்வளோ தக்காளி வித்துரும் போலயே. எப்படியாட்டும் ஒரு டப்பை ஊற்றிட்டு ஓடிடணும். எனக்கு ஒரு 4 கிலோ கூட தக்காளி தாங்க. ஏம்மா ஒரு ஆளுக்கு ஒரு கூடமா? 4 கூடலாம் கிடையாது, ஆளுக்கு ஒரு கூட 300 ரூபாய்க்கு வாங்கிட்டு போங்க. ஒவ்வொருத்தருக்கா இதை கொடுத்துட்டு இந்த பாட்டு போடணும். நட்சத்திர ஜன்னலில் வானம் எட்டி பார்க்கத்து சிறகை வேறித்து பரப்போம். சரத்குமார் வாங்கி நான் தாமனம் பண்றேன். தானம் இழிச்சக்காது சொந்த காசுல எல்லாக்கா பண்ணணும். பேசிட்டே இருக்காதம்மா, சீக்கிரம் தக்காளியை கொடு. வாங்க வாங்க வாங்க, வாங்கிட்டு போங்க வாங்கிட்டு போங்க. மாணவியே மாணவியே நில்லு, யோகாவை நீ கொஞ்சம் பண்ணு. யாத்தே யோகா டீச்சரே, யோகா பீகா பண்ண சொன்னீங்கன்னா தக்காளி தர மாட்டேன். தக்காளி தக்காளி வேணும், சீக்கிரம் எனக்கு கொடு நீ. போட்டு ரைட் கிளம்புங்க. நீங்களாம் நல்லா இருக்கணுமா? ப்ளீஸ் நெட்டவழி, எனக்கு மட்டும் 2 கூட வேணும். ஏட்டி சிலுப்பா, எல்லாத்துக்கும் ஒன்று தான், ஓடிரு. இன்னைக்கு யார் மூஞ்சில முடிச்சனோ நல்ல தக்காளியா கிடைக்கி. எக்க அரலாரி தக்காளி காலி ஆயிட்ட. ஏமா எனக்கும் என் தங்கச்சிக்கும் தாங்கம்மா. வாங்க தாத்தா வாங்க, நல்லா வாங்கிட்டு போங்க. என்ன தக்காளி மடமடன் காலி ஆயிட்டு இருக்கு. சரி தூக்கிற வேண்டியதான். பங்கூசு ஒரு வழியா தக்காளி எல்லாம் வித்துட்டோண்டி. இந்த கொஞ்சம் இருக்கிற கூடையில தான் இருக்கு, இதை வேணா நம்ம எடுத்துக்கிடுவோமா? நம்ம பாட்டிட்ட கேட்டே எடுத்துக்கிடுவோம். இல்லை வித்த காசை கையில கொடுத்துறோம்க்கா, அதெல்லாம் தப்பு. நம்ம தக்காளி ஒரு தக்காளி கூட எடுக்கக்கூடாது. இந்த கொண்டச்சி இப்படி ஏதாவது சொல்லி நீட்டுக்கிட்டு இருப்பா. இந்த 4 கூட ஏற்றிக்கிட்டு ஓடிடுவோம். ஏட்டி வந்து வித்து கொடுத்ததுக்கு ஒரு 4 தக்காளியாவது எடுக்க வேண்டாமா? ரொம்ப பேசுத. கீதா தக்காளி ஏற்றிக்கிட்டு ஓடுதா. கீதாக்கா தக்காளி தூக்கிட்டு ஓடுதையோ, அங்கே நில்லுங்க. உங்க கூட எல்லாம் வியாபாரம் பண்ணதுன்னு சும்மாவா? பெருங்க எனக்கிட்ட போதுக்கா. நீங்க உட்காந்து எல்லாருக்கும் விப்பியெல்லாம் தக்காளி எடுத்துட்டு போக மாட்டோம். நல்ல கதையா இருக்க. எனக்கு வேண்டிய 4 கூட நான் தூக்கிட்டேன்ப்பா. பாய் பாய்.
அவ இவ்வளவு நேரம் போகாம இருந்ததே பெரிய விஷயம், இப்ப போறது பெரிய ஆச்சரியமான விஷயமா? அதான் தெரியுமே. ஏப்பா அதை வச்சு எவ்வளவு தக்காளி தீட்டு ஓடுதா ஏட்டி, அது எல்லாத்தையும் விற்கலாமட்டி ஒரு 1000 ரூபாய்க்கு போகும். உங்க கூட சும்மா வெயில வந்து நிக்கிறதுக்கு எனக்கு இருக்கா? கீதா ஏக்கா இப்படி சொல்லுதுன்னு நீங்களும் தப்பாக நினைக்காதீங்க. நம்ம இவ்வளோ தூரம் பாடுபட்டது நமக்கு ஒன்றும் இல்லாமல் போகிறதுக்காக்கா. இப்போ 4 கூட இருக்குல்ல, இது 3 பிரிச்சுட்டு 2 நான் எடுத்துக்கிறேன், நீங்கள் 2 ஒன்று எடுத்துக்கிடுங்க. யார் வீட்டு தக்காளியை யார் பிரிக்கிறது? போலீஸ், இவளை அரெஸ்ட் பண்ணுங்க. லாரியை திருடன குற்றத்துக்காகவும் தக்காளியை திருடன குற்றத்திற்காகவும் அப்புறம் பாட்டியை கொலை முயற்சிக்காகவும் உங்களுக்கு நாங்கள் தண்டனை கொடுக்கிறோம். கடவுளே, பாட்டியை கொலை முயற்சியா? நாங்க ஒண்ணுமே செய்யல சார். லாரியை தெரியாம கொள்ளாம எடுத்துட்டு வந்திருக்கியோ, லாரி ஓட்ட தெரியாம லாரியை தூக்கிட்டு வந்திருக்கேன், என் தக்காளியில எடுத்துட்டு வந்திருக்கீங்க. இவளை அரெஸ்ட் பண்ணுங்க, இவளுக்கு 3 வழி விடாதீங்க. ஐயோ, மறுபடியும் உங்க கூட சேர்ந்ததுக்கு பிரச்சனை எல்லாம் மாட்டிக்கிட்டோமே கடவுளே.